ரிஸ்க்கு. ஹாய், ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன். எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஸ்கிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஸ்கிங்னா வேறு ஒன்றுமே இல்லை, பேக்ரவுண்டு வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் ஆர் கேரக்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில் காட்டுறது. ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் தெரியும், அதாவது வீடியோவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ நான் அதுக்கு கேப்கட் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து கேரக்டர் அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அலைட் மோஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அலைட் மோஷன் வந்து மேஸ்கிங் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வந்து அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அலைட் மோஷன் தான் எடுக்கணும். கேப்கட்டில் வந்து கொஞ்சம் கிளிச்சஸ்லாம் இருக்கும், பட் அலைட் மோஷன் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு 1 செகண்ட் வீடியோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும், அதாவது மேஸ்கிங் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட 24 இமேஜஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட் 1 செகண்ட்னு பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 72 ஃப்ரேம்ஸ் 72 இமேஜஸ் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து நான் கேப்கட் யூஸ் பண்ணேன். டைம் அண்டு நம்ம தான் சோம்பேறி ஆச்சு, ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து நான் கேப்கட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் கேப்கட்டில் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கேஸ், ஃபஸ்ட்டு வந்து கேப்கட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எஸ், அலைட் மோஷன், லிட் மோஷன் எஸ் இங்கே இருக்குது. எஸ், இந்த 16 செகண்ட் வீடியோ தான். இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி 1 டைம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 1 செகண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அது வந்து லோட் ஆகும். ஸோ வந்து இப்போ பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இப்படி விடவே கூடாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு கேன்வாஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து கலர் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வீடியோவில் வந்து என்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெட், ரோஸ் அண்டு ஒரு க்ரீன் இருக்குது அண்டு எல்லோ இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இல்லாத ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து சம்மந்தமே இல்லாத கலர் அது மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ரிலேட்டடாக எந்த கலருமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் க்ரீன், எல்லோரும் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோஸில் வந்து க்ரீன் இருக்குது, ரோஸோட பெட்டல்ஸ் அந்த ஸ்டெம்மில் வந்து இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ வந்து நான் க்ரீன் செலக்ட் பண்ணல. ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்காதீங்க, அதில் இல்லாத கலர் அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் குரோமா கீ பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த க்ரீன் கலர் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த பூவோட இது ஸ்டெம்மும் போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எஸ், அப்படியே நம்ம அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிடுவோம். லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் இந்த ரிவ்யூஸில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் ஆட் ப்ராஜெக்ட் போயிட்டு பிளர் தென் அலைட் மோஷன். எஸ், இந்த 16 செகண்ட் வீடியோ தான். ஸோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத வீடியோ. ஓகேங்களா, இதை ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத வீடியோ. எஸ், தென் ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வீடியோ இப்போ வந்து ஆல்ரெடி ரிமூவ் ஆகிருக்கும். எஸ் இருக்குது, ஆட் கொடுத்துக்கிறேன். எஸ், இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன வீடியோ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு குரோமா கீ இந்த ஃபஸ்ட்டே இருக்குது, குரோமா கீ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீன் ப்ளூவை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளூ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்புறம் வந்து ஃபெதர் அட்ஜஸ்ட் பண்ணணும். டீஃப்ரென்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், த்ரெஷ்ஹோல்டு அதிகம் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் போயிடுச்சு. ஓகே,
முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்டில் எப்படி அந்த வீடியோ கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனிதிங் ஏதாவது ஒரு வீடியோ நான் சும்மா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் கொடுத்துக்கிறேன். இது வந்து அலைட் மோஷன் நியூ வெர்ஷன். ஸோ வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு லைட்டாக கொஞ்சம் குழப்புது. ஓகேங்களா, இது கிளிக் பண்ணி செகண்ட் லேயர் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன், ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். குரோமா கீ இல்லாமல் உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டில் வந்து கிளிச்சஸ் இருக்கும். இதுவே நீங்கள் அலைட் மோஷனில் பண்ணிங்கன்னா, கஸ்டமைஸ்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளிச்சஸ்லாம் தெரியாது. பட் ரொம்பவே கஷ்டம். ஸோ கிளிச்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கேப்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயர்ஸும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் வந்து அந்த தனுஷ் வீடியோ வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் மட்டும் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். எஸ், இங்கே வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, தென் எஃபெக்ட்ஸ் போகிறேன். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போகிறேன். சர்ச்சில் போயிட்டு வைப் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், வைப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆங்கிள் எண்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். என் 79 வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். எஸ், இந்த மாதிரி வருது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே அந்த தனுஷ் தலையோட பேக் வந்து இங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, எஸ், அதுதான். இங்கே வரைக்கும் வச்சுக்கிறேன். தென் ஃபெதர் ஆன் பண்ணுறேன். இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எஸ், ஓகே, ஃபைன், வந்துடுச்சு. எஸ், எக்ஸாக்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து அந்த வீடியோ ஒரு நினச்சி பார்க்குற மாதிரி, அவர் வந்து லவ் ஃபெயிலியர் எடிட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லவ் எடிட்டுக்கும் பண்ணாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, எஸ், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சிசியும் போட்டுக்கோங்க. அவ்வளோ தான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்ட் கார்ட் போட்டு கிளம்புறேன். பை பை.